பைக் டாக்ஸிக்கு அனுமதி வழங்குவது குறித்து ஒரு குழு அமைத்து அதன் பிறகே முடிவு எடுக்க முடியும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். பைக் டாக்ஸி ஓட்டுநர் எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை கோரிய வழக்கில் பைக் டாக்ஸிக்கு அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என விரைவில் கொள்கை முடிவெடுங்கள் என மதுரை அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. பதிமூணு தாக்கல் செய்ய போக்குவரத்து செயலாளருக்கு மதுரை அமர்வு கூறியுள்ளது. பைக் டாக்ஸி அனுமதி வழங்கப்பட்டு ஒரு குழு அமைத்து அதன் பிறகே முடிவு எடுக்க முடியும். அதுவரை பைக் டாக்ஸி அனுமதி கிடையாது. விதிகளை மீறி பைக் டாக்ஸி ஓட்டி வந்து அபராதம் விதிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கடையை சேர்ந்த நவீன்குமார் மதுரை அமர்வில் தமிழக பைக் டாக்ஸியில் நடத்தி வரும் நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட ஒழுங்குமுறை அமைப்பு உருவாக்கவும், மோட்டார் சைக்கிள்களை போக்குவரத்து வாகனமாக பதிவு செய்ய அனுமதிப்போடு சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸியை நடத்த அனுமதிக்கான விதிகளை உருவாக்க நடவடிக்கை என கோரியிருந்தார். இந்த நீதிபதிகள் சி வி கார்த்திகேயன் சக்தியில் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் பைக் டாக்ஸி அனுமதி வழங்கப்பட்டு ஒரு குழு அமைத்து பிறகு முடிவு எடுக்க முடியும். அதுவரை பைக் டாக்ஸி அனுமதி கிடையாது. விதிகளை மீறி பைக் டாக்ஸி ஓட்டி வந்தால் அபராதம் விதிக்கப்படும் தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் இது குறித்து விளம்பரப்படுத்தக்கூடாது, ஏதேனும் விபத்து நடந்தால் யார் என்ன செய்வது, யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பினார். மத்திய தரப்பில் பைக் டாக்ஸிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பிற மாநில அனுமதி வழங்கியுள்ளது. மாநில பைக் டாக்ஸிக்கு தடை விதிக்க முடியப்பட்டலாம் என கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பைக் அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா என விரைவில் கொள்கை முடிவெடுக்க அறிவுறுத்தி இது குறித்து விரிவான 13 தாக்கல் வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.